பைபிள் வார்த்தை பயன்படுத்தியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பிரபல இந்தி திரைப்பட நடிகை கரீனா கபூருக்கு மத்திய பிரதேச மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 3 வருடங்கள் கழித்து பைபிள் வார்த்தை பயன்படுத்தியதற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. நடிகை கரீனா கபூர் எழுதியிருக்கும் புத்தகத்தின் தலைப்பில் பைபிள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக உயர்நீதிமன்றம் கரீனா கபூருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 2021 நடிகை கரீனா கபூர் கானின் கற்ப பைபிள் தாய்மார்களுக்கான உயரிய கையேடு என்ற பெயரில் புத்தகம் எழுதி வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் புத்தகத்தின் தலைப்பு கிறிஸ்தவர்களின் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் உள்ளதாக கூறி வழக்கறிஞர் கிறிஸ்டோபர் ஆண்டனி என்பவர் மத்திய பிரதேச மாநிலத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். வழக்கறிஞர் கிறிஸ்டோபர் தனது மனுவில் பைபிள் என்ற வார்த்தை மலிவாக பிரபலமடையும் நோக்கத்தில் தலைப்பில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது ஆட்சேபனைக்குரியது என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் இதற்காக நடிகை கரீனா கபூர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். ஜபல்பூரை சேர்ந்த இவர் இது தொடர்பாக உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் இவரது புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்ய மறுத்துவிட்ட நிலையில் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்திலும் அதனைத் தொடர்ந்து கூடுதல் அமர்வு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தார். இந்த 2 நீதிமன்றங்களும் கிறிஸ்டோபர் ஆண்டனியின் மனுவை தள்ளுபடி செய்துவிட்டன. இந்நிலையில் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்நிலையில் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக நடிகை கரீனா கபூருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது.